see illustration 23 ல வந்து பாத்தீங்கன்னா A Limited is one of the parties to joint operations, 60% in joint operations and the balance 40% is held by another joint operators. A Limited has contributed an assets held by it to the joint operations for activities to be conducted in joint operations. The carrying value of assets sold for rupees 100 and the asset was actually sold for 80 at loss rupees 20. அப்ப இந்த என்ன கேள்வி, இது ஜாயிண்ட் ஆபரேஷன் 60-40 இந்த கான்செப்ட்ல இருக்குது. 60% வந்து ஏவும் 40% அதர் ஜாயிண்ட் ஆபரேட்டர் வச்சிருக்கிறாரு. ஏ வந்து அசெட் வந்து ஜாயிண்ட் ஆபரேஷனுக்கு கொடுக்குது. இப்ப ஏ சோல்டு, அப்ப ஏ சொல்லனா பேங்க் காசு உள்ள வரணும். அப்ப எவ்வளவு கொடுக்குது, அதோட வேல்யூ 100 ரூபாய். ஆனா 100 ரூபாய் வேல்யூ இவங்க எவ்வளவு தராங்க, வெறும் 80 தராங்க. அப்ப எனக்கு 20 ரூபாய் லாஸ் இல்ல. அப்ப ஹவு ஷுட் அந்த 80 ரூபாய் லாஸ் பாருங்க, 80 rupees இஸ் லாஸ். அப்ப கேரிங் அமௌண்ட் வந்து எனக்கு 100 ரூபாய், சேல்ஸ் அமௌண்ட் 80 ரூபானா எனக்கு 20 ரூபாய் லாஸ். அப்ப கேள்வி என்னன்னா, A Limited should record the loss on the transactions only to the extent of other party interest. அதாவது என்னோடது இல்ல, அவனோடைய பார்ட்டை தான் நான் என்ன செய்யணும், காமிக்கணும். அப்ப அதான் சொல்றாங்க A and B, A 60-40. அப்ப ஜாயிண்ட் ஆபரேஷன் 60-40 இவங்க வராங்க. யாரு, ஏவும் பியும். இப்ப ஏவும் பியும் 60-40னா இந்த ஜாயிண்ட் ஆபரேஷன்ல 60% தான் ஏவோடைய வேல்யூ. அப்ப 80ல லாஸ்ட் 20ல 80ல 60னா 8,48. 8,48. அடுத்தது பாத்தீங்கன்னா இவர் 100 ரூபாய் அசெட்ல இவரோட 60% 60, அதுல வந்து 48 போச்சு. அப்ப லாஸ்ல 8 ரூபாய், லாஸ்ல 20 ரூபாயில இவருடைய பாகம் 40, சாரி 60 12 ரூபாய், அவங்களோட பாகம் 40 ரூபாய் 8 ரூபாய். அப்ப இவருடைய லாஸ் 8 ரூபாய், அவங்களோட லாஸ் இவரோட லாஸ் 12 ரூபாய், அவரோட லாஸ் 8 ரூபாய். அப்ப the loss of 12 shall not be recognized as that it is unrealized loss. சரி, அப்ப இந்த 12 ரூபாய் வந்து 60% வச்சுக்கக்கூடிய ஏவுக்கும் 8 ரூபாய் வந்து 40% வச்சுக்கக்கூடிய இன்னொரு இன்வெஸ்டர் ஜாயிண்ட் ஆபரேட்டருக்கும் பொருந்தும் அப்படின்றது அந்த கணக்கு. சரி, இதுக்கு என்ட்ரி எப்படி போடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு பணம் வந்துச்சு, நான் சேல்ஸ் பண்ணிட்டேன், பட் என் பார்ட் எழுதாம யார் பார்ட்டு தான் நான் எழுதணும்னு பாத்தீங்கன்னா அதர் பார்ட்டிஸோட பார்ட்டு தான் எழுதணும். அப்படி பாத்தீங்கன்னா 40, ஏன் 40 இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா அது லாஸ் 8 ரூபாய் நடந்திருக்கு. அப்ப அந்த 40ல 8 rupees லாஸ் கழிச்சா எனக்கு உள்ள எவ்வளவுதான் உள்ள வருதுன்னா 32 rupees தான் எனக்கு வருது. சோ அப்ப 40ல 8 ரூபாய் போனா எனக்கு எவ்வளவுதான் கிடைக்குதுங்க, கிட்டத்தட்ட 32 ரூபாய் தான் கிடைக்குது. அப்ப இந்த கணக்குல நம்ம புரிஞ்சுக்க போறது என்ன, நம்ம எப்பொழுதுமே ஏவோடைய ஜாயிண்ட் ஆபரேஷன்ல போடும் பொழுது ஜாயிண்ட் ஆபரேஷன் ஏவோட பத்தி எழுதவே கூடாது, அதர்ஸ் ஜாயிண்ட் ஆபரேட்டருடைய லாஸ் அவருடைய பாகத்தை மட்டும்தான் எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த கணக்குல தெளிவா சொல்லிக்கிறாங்க, ஏவோட புக்ல நீங்க எவ்வளவு எழுதுவீங்க அப்படின்றாங்க. அப்ப இந்த கணக்குல பாத்தீங்க பொழுது 48ன்றது தெரிஞ்சிருச்சு. எப்படி 48, 100ல 60% போட்டா 60, அது 80ல 60% போட்டா 48. அப்ப 100 கேரிங் வேல்யூ, 80ன்றது செல்லிங் வேல்யூ. ஸோ அதான் 60-48 டிஃப்ரெண்ட் 12. பட் அந்த 12 நம்ம எங்கேயும் காமிக்க மாட்டோம். அந்த அதர்ஸ் பார்ட்டியோட 40ல வந்து 40 into 80, சாரி 40ல 32 8 ரூபா போகும். 100 ரூபாய் 40% போட்டா 40 வருது இல்லைங்களா? எஸ். அப்ப 8×32, அப்ப 8×32 80. இது வந்து கேரிங் வேல்யூ 100, 80ன்றது வந்து சேல்ஸ் வேல்யூ. அப்ப நான் வந்து கம்மியா தான் வித்து இருக்கிறேன். ஸோ அந்த 8 ரூபாய் அப்படின்றது வந்து எனக்கு இங்க லாஸாக கன்சிடர் பண்றாங்க. சரி, இது ஓகே. 24வது சம்ம, அதுவும் அதே கான்செப்ட் தான், அதே ஏ லிமிடெட் தான், அதே பார்ட்டி தான். ஆனா ஒரு சின்ன விஷயம் இங்க மாறுது.
என்ன மாறுது அப்படின்னா purchased from joint operations. A limited அதே 60%, B limited அதே 40%, இதே joint operation தான். But A limited purchased an assets from joint operation. The carrying value of assets in the books of joint operations was 100. And the asset was actually purchased at rupees 80. சரி, அப்ப லாபம் தானே இவருக்கு, நம்ம இவரோடது போடல, அதர்ஸ் தான் போட போறோம். அப்படி பார்க்கும்போது ஜாயிண்ட் ஆபரேஷனுக்கு லாஸ் பார்த்தா லாஸ், ஜாயிண்ட் ஆபரேஷனுக்கு 20 rupees லாஸ். அப்ப A should not record its shares to the loss until the asset is resold to the third party. இவரோட லாஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இவன் தேர்ட் பார்ட்டிக்கு விற்கிற வரைக்கும். But the joint operation has sold the assets at rupees 80 by incurring loss 20. Hence the A limited shall record the assets 92. எப்படி 92? ஏன்னா 20ல லாஸ்ல இவருடைய பங்கு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 12 ரூபாய். அப்ப இவர் பர்ச்சேஸ் எவ்வளவு 92 ரூபாய்க்கு தான் வாங்குற மாதிரி கணக்கு. 80 பிளஸ் இவரோட லாஸ் 12. ஸோ 8 ரூபாய் லாஸ் யாரோட இதுன்னு பார்த்தா அதர்ஸ் பார்ட்டி, அவனோடது. சரி, இப்ப 100ல 40% போட்டா எவ்வளவு? 100ல 40% போட்டா 40 ரூபாய். 40 ரூபாயில லாஸ் இருக்குதா இல்லையா? இருக்குது. எவ்வளவு? 8 ரூபா. நீங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டீங்க. ஏன்னா ஏவோட லாஸ் 12 ரூபாய்னா 20 ரூபாயில 8 ரூபான்றது யாரோட லாஸ் தான் இருக்கும்? அதர்ஸ் பர்சனா தான் இருக்கும். அப்ப 40 ரூபாயில அங்கேயும் லாஸ் இருக்குதா இல்லையா? அதையும் நம்ம போடணும். அப்ப இந்த இடத்துல வந்து அசெட் அக்கௌண்ட் அட் 32 டு பேங்க் அக்கௌண்ட் போட்டுறாங்க. Further, while accounting its interest in joint operation, A limited shall not record any share in the loss incurred in sale of transactions of joint operations. So இந்த கேள்வி பதில் ரொம்ப ஈஸியா இருக்கும். இது ரிப்பீட்டடா எக்ஸாமுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. So thanks.